ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீடு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீடு கோடிங்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராம் பற்றி. அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பேசிக் லெவல் ப்ரோக்ராம் பற்றியா இல்லை, ஆனால் ப்ரோக்ராமோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அது லோ லெவல் பேசிக். என்னடா இது லோ லெவல் பேசிக்கானா நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் வந்து கண்டுபிடிச்சிருந்து, அப்புறமா வந்து அந்த ப்ரோக்ராம் எந்த வருஷத்தில் உருவாச்சு, ஃப்ரம் ஸ்டார்டிங் டு இங்கே வரைக்கும் எந்த டெவலப்பில் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை மறக்காத கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்புறமா முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று வந்து கோடிங், இன்னொன்று ப்ரோக்ராம். கோடிங்க்கும் ப்ரோக்ராமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி என்னடா டிஃப்ரென்ஸ்னால், கோடிங் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கோட ஒரு பார்ட் மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு புரிகிற மொழியில் நாம் அதுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுறோம். அதுதான் கோடிங். இப்போ ப்ரோக்ராமிங்கன்னா என்னென்னா, ப்ரோக்ராம் வந்து இந்த கோடிங்ஸோட இன்வால்மெண்ட்டோட இருக்கிறது தான் ப்ரோக்ராமிங். இந்த கோடிங்ஸ் எதாவது பண்ணுவோம், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், இது எல்லாத்துக்குமே நம்ம கோடிங் பண்ணுவோம். இதை வந்து நாம் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கும் கோடிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போது நம்ம இந்த கோடிங்ஸும் எப்படி உருவாச்சு, யாரால் உருவாச்சு, அது எந்த வருஷத்தில் உருவாச்சுன்னதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துன்னு போகலாம். இன் 1883 வந்து ஆல்கரிதம் ஃபார் த அனலிட்டிக் இன்ஜின் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து லவ்லேஸ் என்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த அனலிட்டிக் இன்ஜினை வந்து கம்ப்யூட்டரோட பெர்னோலி நம்பராக கன்வெர்ட் பண்ணாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 1947 நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வைட்லி யூஸ் எலக்ட்ரிக்கல் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கேல்குலேஷனாக இருந்துச்சு. இந்த அசம்பிளி லாங்குவேஜை வந்து டைப் ஆஃப் லோ லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மிஷின் கோட் லாங்குவேஜுக்கு சிமிலராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யணுன்ட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த லாங்குவேஜை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1952 வந்து ஆட்டோ கோட் என்ற ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து அர்லியர் ஃபேமிலி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நெக்ஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட் டைம் ஆலெக் லானி அவங்க வந்து மார்க் 1 கம்ப்யூட்டருக்காக டெவலப் பண்ணாங்க. இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் இன் யூகேல தான் டெவலப் பண்ணாங்க. இந்த ஆட்டோ கோட் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் கம்பைல்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இதை வந்து டைரெக்ட்லி மிஷின் கோடிங் யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. இதை வந்து அவங்க கம்பைலர் அன்ட்டு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 1957 ஃபார்ட்ரான் என்ற லாங்குவேஜை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து ஜான் பேக்கஸ் என்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது காம்ப்ளிகேட்டட் சயின்டிஃபிக், மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க்ஸ்க்காக இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபார்ட்ரான் ஆனதை வந்து ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், அதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் வந்து ஓல்டஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து 1958 வந்து ஆல்கல் என்ற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜை வந்து கம்யூனிட்டி அவங்க சயின்டிஃபிக் யூசேஜ்க்காக இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல்கரிதமிக் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. இந்த ஆல்கர் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. நம்ம C++, ஜாவா இந்த லாங்குவேஜுக்கு டெவலப்பிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து 1959 கோபால் என்ற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜை வந்து கிரேஸ் மரி ஹாப்பர் என்றவங்க இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை வந்து எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட க்ளவுட் ரன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணாங்க. இந்த கோபாலோட ஃபுல் ஃபார்ம் வந்து காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். இந்த கோபாலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஏடிஎம்ஸ், கிரெடிட் கார்டு ப்ராசஸிங், டெலிஃபோன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ஆட்டோ மூவிங் சிஸ்டம்ஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல், இது எல்லாத்துலையும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க.
அதுவும் இல்லாத இந்த கோபால் லாங்குவேஜை வந்து டிரான்ஸ்மிட்டர்ன்ற மூவிலையும் யூஸ் பண்ணாங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் விஷன் டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 1959 லிஸ்ப் என்ற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. ஜான் மெக்கார்த்தி என்றவங்க எம்ஐடியில் இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜை வந்து மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்காக கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து இப்போது ஒரு சொல்யூஷனாக ஒரு ரூபி அண்ட் பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1964 வந்து பேசிக் என்ற லாங்குவேஜை வந்து கண்டுச்சாங்க. இந்த லாங்குவேஜை வந்து ஜான் கெமினி அண்ட் தாமஸ் இக்கத் என்றவங்க வந்து டாட் மவுண்ட் காலேஜில் டெவலப் பண்ணாங்க. ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஆர் மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கூட இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும் ஆனதுக்காக முக்கியமாக கண்டுபிடிச்சாங்க. பேசிக்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து மாடிஃபை பண்ணி பேசிக் அன்ட்டு பேரை மாற்றினாங்க. இந்த பேரை மாற்றினது வந்து பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன் என்றவங்க பேரை மாற்றினாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 1970 வந்து பாஸ்கால் என்ற லாங்குவேஜை வந்து க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து நிக்கலஸ் வர்த் என்றவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. Pascal was named in the honor of the French mathematician, physicist and philosopher Blaise Pascal. இந்த லாங்குவேஜ் வந்து ஈஸி டு யூஸ் அண்ட் லேர்ன். அப்புறமா இந்த லாங்குவேஜ் வந்து முக்கியமாக வந்து டீச்சிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்காக யூஸ் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து அர்லியர் இயர்ஸில் வந்து ஆப்பிள் கம்பெனி அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1972 வந்து ஸ்மால் டாக் என்ற லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணது வந்து அனல் கே அடல்ட் கோன்பர்க்ஸ் அண்ட் டானிங்கில் எக்ஸ்ரே பாலோ ஆட்டோ ரிசர்ச் சென்டரில் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸ்மால் டாக் லாங்குவேஜை வந்து ஃப்ளை பண்ணுற டிவைசஸில் இருக்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை வந்து மாடிஃபை பண்ணுற கோட்ஸாக இதை யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து nowadays ஸ்மால் டாக் லாங்குவேஜ் வந்து இப்போ காமன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக பைத்தான், ஜாவா அண்ட் ரூபி மாதிரி இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1972 வந்து சி லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணது வந்து டெனிஸ் ரிச்சி அவங்க பெல் லேபில் வந்து இந்த சி லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த சி லாங்குவேஜை வந்து ஃபர்ஸ்ட் ஹை லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்சிடர் பண்ணாங்க. அப்புறமா இந்த ஹை லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஹியூமன் லாங்குவேஜாகவும் அதுவும் இல்லாத மோர் ரிமூவ் ஃப்ரம் த மிஷின் லாங்குவேஜாகவும் கன்சிடர் பண்ணாங்க. கிரியேட் பண்ண சி லாங்குவேஜை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கால்டு யூனெக்ஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா இந்த சி லாங்குவேஜோட தாக்கம் வந்து ரூபி, கோ, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி அண்ட் பைத்தான் இது எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அடுத்தது வந்து 1972 வந்து எஸ்கியூஎல் என்ற லாங்குவேஜ் வந்துச்சு. இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணது டோனல்ட் சேம்பர்லின் அப்புறமா ரேமண்ட் எஃப் பாய்ஸ் அவங்க வந்து ஐபிஎம்மில் வந்து இந்த எஸ்கியூஎலை டெவலப் பண்ணாங்க. இந்த எஸ்கியூஎல் ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், அதுதான் எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த எஸ்கியூஎல் மூலிமா நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து வியூவும் பண்ணலாம், இல்லை அதை சேஞ்சும் பண்ணலாம். இந்த எஸ்கியூஎல் கமெண்ட் வந்து சென்டென்ஸை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா குவாரி டு ஆட், ரிமூவ் ஆர் வியூ டேட்டா. இன் 1978 மேத் லேப் என்ற லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணது வந்து கிளீவ் மோலார் என்றவங்க. இந்த மேத் லேபோட ஃபுல் ஃபார்ம் வந்து மேட்ரிக்ஸ் லேபரேட்டரி, அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. இது வந்து ரைட்டிங் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெயின்லி இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இந்த லாங்குவேஜ் வந்து 2 and 3 டைமென்ஷனல் கிராஃபிக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் 1983 வந்து ஆப்ஜெக்டிவ் சி என்ற லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை க்ரியேட் பண்ணது வந்து பிராட் காக்ஸ் அண்ட் டாம் லவ், இவங்க தான் இந்த லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து மெயின் கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக யூஸ் பண்ணாங்க.
அதுவும் இல்லாத இந்த லாங்குவேஜை வந்து ஆப்பிள் கம்பெனியாங்க அவங்களோட மேக் ஓஎஸும் iOS அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் 1983 தான் C++ லாங்குவேஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த C++ லாங்குவேஜை வந்து C லாங்குவேஜோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணாங்க. இந்த C++ டெவலப் பண்ண வந்து பார்ன் ஸ்டோன்ஸ்டாப்ன்றவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. அப்புறமா வந்து இந்த லாங்குவேஜை வந்து மோஸ்ட் வைல்ட் வேர்ட் யூஸ்டு லாங்குவேஜ். அதுவும் இல்லாத இந்த C++-ஐ வந்து கேம்ஸ் இன்ஜின் அப்புறமா ஹை பர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் லைக் அடோபி ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லையும் யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இப்போவும் நம்ம இந்த C++ லாங்குவேஜை வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். இன் 1987 பர் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. இந்த பர் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணது வந்து லாரி வால். இவங்க வந்து இந்த லாங்குவேஜை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் டிசைன்ட் ஃபார் த டெக்ஸ்ட் எடிட்டிங்காக யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இது வந்து பர்பஸாக மேக் ரிப்போர்ட் ப்ராசஸிங் ஈஸியாகவும் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போது வைட்லி யூஸ்ட் ஃபார் மெனி பர்பஸ் லைக் லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் ப்ராசஸிங்காகவும் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். 1990 வந்து ஆஸ்கல் லாங்குவேஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆஸ்கல் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஆஸ்கல் ப்ரூக்ஸ் கரி அவங்க. இதை வந்து ஆஸ்கல் வந்து பியூர் ஃபங்க்ஷனல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்துச்சு. இந்த ஆஸ்கலை வந்து மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாத வந்து இது வந்து காம்ப்ளிகேட்டட் கேல்குலேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நம்பர் கிரன்ச்சிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1991 பைத்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பைத்தானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து குவிடோ வேம் ராசம் அவங்க தான் இந்த பைத்தானை டிசைன் பண்ணாங்க. இந்த பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியராக இருந்துச்சு. இது வந்து அந்த பைத்தான் ரீட் பண்ணவும் அந்த பைத்தான லைன்ஸ் கோட் பண்ணவும் ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு. இது வந்து மெனி அதர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கொஞ்சம் ஈஸியராக இருந்துச்சு. அப்புறமா இந்த பைத்தானுக்கு வந்து பிரிட்டிஷ் காமெடி குரூப்ஸ் அவங்க மண்டி பைத்தான்ட்டு ஒரு பேரை கொடுத்தாங்க. அப்புறமா மோஸ்ட் பாப்புலர் சைட்ஸ் ஆன இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்காக இந்த பைத்தானை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன் 1991 விஷுவல் பேசிக் ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணாங்க. அந்த டெவலப் பண்ணிது வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க. இது அவங்களோட ஓன் டெவலப்பிங் ப்ரோக்ராம். அதுவும் இல்லாத அவங்க வந்து இந்த விஷுவல் பேசிக்கை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் சாய்ஸாகவும் அப்புறமா அதை வந்து ஒரு கோடிங்கை சேஞ்ச் பண்ணதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து மெயினாக ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸாகவும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1993 ஆர் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டிசைன் வந்து ரோசி ஹக்கா அண்ட் ராபர்ட் ஜென்ட்லமேன் அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட், இது வந்து நியூசிலாண்டில் இருக்குது, இங்கே தான் அவங்க டிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ஆர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் இதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா 1995 ஜாவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜாவாவோட ஒரிஜினல் நேம் வந்து ஓக். இந்த ஜாவா வந்து டெவலப் பண்ணது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். இது வந்து எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா கேபிள் பாக்ஸ் அண்ட் ஹேண்ட்லெஸ் டிவைசஸ்க்காக டெவலப் பண்ணாங்க. பட் லேட்டராக வந்து இதை வந்து WWWன்றது வேர்ல்ட் வைட் வெப்பில் டெலிவரி இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா இது போக 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 இது ஃபுல் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இது 3 பில்லியன் டிவைசஸ் மேலே யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1995 PHP வந்து க்ரியேட் பண்ணாங்க. இது க்ரியேட் பண்ணவங்க வந்து ராஸ்மஸ் லெடாஃப். இந்த PHPயை வந்து மோஸ்ட்டாக வெப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் வெப் சர்வீஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பர்சனல் ஹோம் பேஜ். இதை வந்து லெடாஃப் அவங்க வந்து அவங்களோட ஓன் ஆன்லைன் இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த PHPயை வைட்லி யூஸ்ட் பில்ட் ஃபார் வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து
மோஸ்ட் பாப்புலரான வேர்ட்ப்ரெஸ் அவங்களோட வெப்சைட் டூல்ஸை வந்து இந்த PHP வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன் 1995ல் ரூபி என்ற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சவங்க வந்து யூகிஹிரோ மேட்சுமோட்டோ. அவங்க தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாங்குவேஜை வந்து இது ஒரு ஃபேவரட் லாங்குவேஜாக ஒரு நியூ ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்துச்சு. அப்புறமா இதை வந்து ஒரு பாப்புலரான வெப் ஆப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரூபிக் கோடை வந்து ஸ்லோவாக கொண்டு வந்தாங்க. இந்த கொண்டு வந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா ப்ரோக்ராம்ஸோடு ரன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 1995ல் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து வெறும் 10 நாளில் பிரெண்டன் நீச்சவங்க க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து மோஸ்ட் ஆஃப் த வெப் ப்ரௌசிங் இன்டராக்ஷனுக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இதை வந்து மேஜர் ஆன ஏகப்பட்ட வெப்சைட்டில் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 2000ல் வந்து C# என்ற லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு C++ஓட கம்பைனிங் லாங்குவேஜாக தான் C# டெவலப் பண்ணாங்க. இந்த C# வந்து விஷுவல் பேசிக்கு சிமிலராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த C++ஓட பேஸ்ட் லாங்குவேஜ் தான் C#. இந்த C# வந்து ஜாவாக்கும் சிமிலராக தான் கொண்டு வந்தாங்க. இந்த C# வந்து மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாத அவங்க டெவலப் பண்ணுற டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் இந்த C# தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 2003ல் ஸ்காலா என்ற லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை க்ரியேட் பண்ணவங்க வந்து மார்டன் ஓடிஸ்கி அவங்க இந்த லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து மோஸ்ட்டாக இந்த கம்பைன்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாத இதை வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமாகவும் யூஸ் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து ஜாவோட கம்பைன் பண்ணி ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2003ல் குரூவி என்ற லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணியது வந்து ஜேம்ஸ் ஸ்ட்ராக்கன் அண்ட் பாப் மக்குவாட்டா என்றவங்க வந்து இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து derived for Java and improves the productivity of developers. அவங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணதுக்காக இந்த லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2009ல் வந்து கோ என்ற லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. இந்த கோ என்ற லாங்குவேஜ் வந்து டெவலப்டு பை கூகுள். இந்த கோ என்ற லாங்குவேஜை வந்து மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸோட ப்ராப்ளம்ஸை அக்ராஸ் பண்ணதுக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாத அப்போ வந்து C++, ஜாவா, பைத்தான் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சொல்யூஷன் பண்ணுற மாதிரி ஒரு காமனாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோ லாங்குவேஜை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த என்வாரன்மெண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு இதை வந்து ஈஸியாக ரைட் பண்ணலாம், ரைட் கோட் அண்ட் மெயின்டைன் லார்ஜ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸை மோர் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2014ல் ஸ்விஃப்ட் என்ற லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜை வந்து ஆப்பிள் அவங்க டெவலப் பண்ணாங்க. இதை வந்து C++ ஆப்ஜெக்ட் சியை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியராக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆப்பிள் கம்பெனியோட மோஸ்ட் டெஸ்க்டாப்ஸ், மொபைல் ஆப்ஸ் அண்ட் க்ளவுட் சர்வீஸ்லேயும் இந்த லாங்குவேஜை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் நம்ம கோடிங்ஸ் எந்த லெவலில் இருக்குது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கோடிங்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மூலிமா என்னென்ன யூஸ் பண்ணலாம் அன்னதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.